எலெக்ஷன்ல? சீட்டு ஜெயிக்கிறதுலாம் இல்ல, ஆட்சியே பிடிக்கிறவங்க அப்புறம் என்ன ஜெயிக்கிறது, ஆட்சியே பிடிக்கிறோம் நாங்க. அப்புறம் எத்தனை சீட் ஜெயிச்சா ஆட்சி பிடிக்க முடியும்? அதான் இல்ல, எங்களுக்கு யாரோட டைமும் தேவையில்லைங்க. நாங்க அதனால தனிச்சே நிக்கிறோம். நாங்க 20-29 கூட்டணி 30 கூட்டணி. ஒரு நிமிஷம் கேட்கறதுக்கு பதிலுக்கு சொல்லுங்க. 29 கூட்டணி வைக்கிறோம் பெரிய ஆளா, சிங்கிளா வந்து நின்று ஜெயிக்கிறது பெரிய ஆளா? தோத்தா கூட தப்பு இல்லைங்க. ஒரு ஆள் நின்று வாவான்னு கூப்பிட்டு யாரும் வரவே இல்லையே. யாரு என்ன சொல்லிருக்கோம் உங்களுக்கு வந்து அதிகாரத்தில் ஒரு நிமிஷம் என்ன பேச விடணும் நீங்க. அப்போ உங்களுக்கு வர்றதுக்கு என்ன யோசனைன்னா, ஆட்சியும் தருவோம் அதிகாரத்தையும் பங்கு தரும், ஆனா தப்பு செஞ்சா கம்பி என்ன அனுப்புவோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் வரல. விஜயை பொறுத்த வரைக்கும் அந்த வந்துட்டு நம்ம கட்சியில தப்பு செஞ்சீங்களாப்பா, நான் பாத்துக்கிறேன்ப்பா, கோர்ட்டுக்கெல்லாம் போக மாட்டேன் அப்படிலாம் சொல்றது கிடையாது. எவ்வளவு இருந்தாலும் தண்டிக்கப்படுவார் அந்த டைலாக் சொன்ன ஒருமே வரல. யாரு அப்படி சொன்னாரு? விஜய் தப்பு செய்யறா, விஜய்க்கு கண்டிப்பா தண்டனை கொடுப்பாருன்னு தெரியும். அவர் பணத்தை நீங்க பாக்கல, அப்ப நிஜ வாழ்க்கையில எப்படி இருப்பாரு? தப்பு பண்ணிருக்காரு. இன்கம் டாக்ஸ் சரியா ப்ராப்பரா கட்டுறது இல்ல, ஆடிட்டர் தவறு செய்யறதுக்குலாம் தலைவரை நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி பார்க்க போனா ஒருத்தர் வந்து இத்தனை வருஷமா முதலமைச்சர், அப்பா முதலமைச்சர், பையன் முதலமைச்சர் ஆயிட்டு எங்கட காரே இல்லைங்கிற, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க?